வணக்கம். நான் மைதில். தினம் ஒரு இயக்குனர் என்ற பார்வையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், இவர் இல்லை என்றால் இவர் இல்லை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இயக்குனர் மற்றும் நடிகர் மனோபாலா அவர்களை பற்றி தான். இந்த மனோபாலா அவர்கள் திரைத்துறை இந்த சினிமாவிற்கு எப்படி வந்தார்கள், மனோபாலாவிற்கு சினிமாவிற்கு வருவதற்கு யார் உதவி செய்தார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனோபாலா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் இயக்கிய படங்களை நம்ம நிறைய பேர் மறந்துருப்போம். அதுவும் இந்த தலைமுறை சுத்தமாக மறந்துருக்கும். அவர் ஒரு டைரக்டர்னா அப்படியாங்க மனோபாலா டைரக்டரா அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைய தலைமுறைக்கு தெரியும். ஆனால் ஒரு நடிகராக மனோபாலா தெரியாதவங்களே கிடையாது. அதுவும் அவர் பண்ணக்கூடிய அந்த நகைச்சுவை, அவர் பண்ணக்கூடிய அந்த உடல் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிரிக்காதவங்க கூட சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மனோபாலா அவர்கள் நடிப்பு நகைச்சுவை அப்படின்னு வந்துட்டால் அதில் காம்ப்ரமைஸ்ங்கிறதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மனோபாலா அவர்கள் நடித்த படத்தில் மனோபாலா அவர்களுடைய உருவத்தை வைத்து கேலி செய்து காமெடியாக இயக்குநர்கள் கொடுத்தது தான் அதிகம். அது மனோபாலா நடிக்கும்போது மட்டுமே வந்தது இல்லைங்க. மனோபாலா அவர்கள் இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்தார் இல்லையா, அப்போவே அது வந்துச்சுங்க. மனோபாலா அவர்கள் 1953 நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்தவருங்க. அங்கே படிப்பை முடிச்சுட்டு இவர் சென்னைக்கு வர்றாரு. சினிமாவில் சேரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். காரணம் என்னென்னா, நாகர்கோவிலில் தானங்க நடிகர் NS கிருஷ்ணன் அவர்கள் பிறந்தது. அப்போ அந்த ஊரில் ஒருத்தருக்கு கலை ஆர்வம் இல்லைன்னா அது கேள்வி தான். அந்த நாகர்கோவில் NS கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் இந்த மருங்கூர். இந்த மருங்கூரில் பிறந்த மனோபாலா அவர்கள் படிப்பை முடிச்சுட்டு உதவி இயக்குனராக சேரணும் அப்படின்னு வர்றாரு. அப்படி உதவி இயக்குனராக சேரணும்னு வரும்போது இவருக்கு முதலாக அறிமுகமாவது நடிகர் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் தான். இந்த கமலஹாசன் அவர்களோடு ஏற்பட்ட ஒரு பழக்கம் தான் கமலஹாசன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் புதிய வார்ப்புகள் படத்துக்கு பாரதி ராஜா அவர்களிடம் இவர் உதவியாளராக போய் சேர்றாரு. உதவியாளராக சேரும்போதே இவருடைய உயரம், அந்த உடம்பு ஒல்லி, இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனோபாலா பொருட்படுத்தலை. ஏன்னா வந்த நோக்கம் என்ன? சில இடங்களுக்கு நாம் போனோம்னா சில பேர் நம்மை வெறுப்பேற்றுவதற்காக சில வாதத்தை வைப்பார்கள். நாம் அதில் போய் கவனம் செலுத்தினோம்னா எதை செய்ய வந்தோமோ அதை செய்ய மாட்டோம், அதை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மனநிலை அங்கே ஒரு நிலையில் இருக்காது. அதனால் மனோபாலா அவர்கள் தன்னை உருவக்கேலி செய்தவர்களை எல்லாம் தூக்கி போட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையான சிஷியனாக என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல பாரதி ராஜா அவர்கள் மனோ அப்படின்னா உடனே போய் நிற்பார். அப்படி திரும்பி பார்த்தா நம்மளை தான் நம்ம குரு கூப்பிட்றாரு அப்படின்னு போய் நிற்பார். அதாவது புதிய வார்ப்புகள் படத்தில் சேர்ந்த உடனேயே பாரதி ராஜா அவர்களோட நெருங்கி பழகக்கூடிய 1-2 உதவி இயக்குநர்களோட மனோபாலாவும் ஒரு ஆளாக மாறிட்டாருன்னா பாரதி ராஜா அவர்கள் மனோபாலாவை எந்த அளவுக்கு நம்பியிருப்பார் அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. மனோபாலா அவர்கள் பாரதி ராஜா அவர்களிடம் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக, குருவுக்கு அடிபணிந்தவராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, அப்படிப்பட்ட மனோபாலா அவர்கள் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராக இருந்து கொண்டு தான் இனி தனியாக ஒரு படத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்து ஒரு படத்தை எடுக்கிறாருங்க. ஆகாய கங்கை அப்படிங்கக்கூடிய ஒரு படம். அந்த படம் அன்னைக்கு உச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நவரச நாயகன் கார்த்திக், சுஹாசினி நடிக்கிறாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. நல்ல கதை, வணிகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிஸ்னஸ். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வச்சு தான் தீர்மானம் பண்ணப்படுது. அப்போது வணிக ரீதியாக அந்த படம் போகலை. ஒரு இயக்குனர் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு படம் ஓடுது ஓடலை அப்படிலாம் இல்லைங்க. அடுத்து அந்த இயக்குனருக்கான வாய்ப்புகள் எப்படியாவது இன்றைக்கி வந்துடுது. ஆனாலும் இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் அது குறைவு தான். ஆனால் இன்றைக்கு சமாளித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் ஒரு இயக்கத்துக்கு வர்றாரு, இயக்கம் பண்ண போகிறோம், படம் பண்ண போகிறோம் அப்படின்னா அவருக்கு வேறு ஒரு வருமான சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இதில் வர்றாரு. நிறைய இயக்குநர்கள் நம்ம சொல்லலாம். பேங்க் மேனேஜராக இருந்தாங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு தான் டைரக்டர் வந்திருக்கிறேன். நான் ஐடி ஃபீல்டில் இருந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். இப்போ நான் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறேன், இப்படி தான். ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. சினிமா தான், சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இயக்குனர் தான், இயக்குனரை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. இதுதான் அன்னைக்கு இருந்தவங்க. அப்போது மனோபாலா அவர்கள் இந்த ஆகாய கங்கை சரியாக போகலை அப்படின்னோட அடுத்த படம் யாரும் கொடுக்க தயாராக இல்லை. வேறு வழியில் ரொம்ப கஷ்டம். போராடி பார்க்குறாரு. யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு.
அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த மோகன் இருக்கார் இல்லையா, நடிகர் மோகன் மனோபாலா அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். எப்படி பழக்கம்னா, கமலஹாசன் அவர்கள் எடுத்த படம் தான் கன்னடத்தில் வந்து கோகிலா அப்படிங்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் தான் முதலாக மோகன் அவர்கள் கன்னடத்தில் அறிமுகமாகறாங்க. கன்னடத்தில் அறிமுகமானவன இந்த மனோபாலா என்ன பண்ணுறாருன்னா, இவர் நல்லா இருக்காரு, இவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு மோகனுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தெரிஞ்ச கம்பெனிகள், தெரிந்த இயக்குநர்கள்ட்ட எல்லாம் கொடுத்தது, இவர் யூஸ் பண்ணிக்கங்க, நல்லா இருக்காருங்க அப்படின்னு நிறைய கம்பெனிகளில் ரெக்கமெண்ட் போய் சொல்கிறாரு. இது மோகனுடைய கவனத்துக்கும் வருது. மோகன் ஒரு கட்டத்தில் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அட விடுங்கப்பா, ஏதோ ஒன்று பண்ணுவேன், நாளைக்கு ஒருத்தர் நமக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த வார்த்தை பலித்ததுங்க. என்னன்னா, இப்போ மோகன் வந்து சரியான பிஸி. ஒரு நாளைக்கு 4 படம் 5 படம், ஹைதராபாத்தில் ஷூட்டு, சென்னையில் ஷூட்டு, கேரளாவில் ஷூட்டு, கர்நாடகாவில் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கு. மோகன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு, நான் தூங்குனதே கிடையாது, மேக்கப் போடும்போது தான் தூங்குவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு பிஸி. மோகன் கால் ஷீட் கிடைத்தால் படம் பண்ண தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ மோகன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தேடி வர்றவங்கள்ட்ட, மனோபாலா டைரக்டர் தான் நான் உங்களுக்கு உடனே டேட்டு தர்றேன், ஆனால் தயாரிப்பாளர்கள் ஒரு சின்ன சங்கடம், மனோபாலா தான் படம் சக்ஸஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மனோபாலா அவர்கள் திருச்சிக்கு போய் அங்கே ஒரு கோயிலெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு காசெல்லாம் முடிஞ்சு போட்டு இந்த பேப்பரில் எழுதி துண்டுச்சிட்டு எழுதி அங்கே தொங்க விடுவாங்களா, நான் டைரக்டர் ஆகணும், அந்த படம் வெற்றி அடையணும், இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. இதை மனோபாலா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நினைவோ ஒரு பறவை அப்படின்னு நக்கீரனில் தொடராக எழுதிக்கிட்டு இருந்தார். அதை ஒரு புத்தகமாகவும் போட்டிருக்கிறார் மனோபாலா அவர்கள். இது அந்த புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய செய்தி தான். அப்படி ஒரு முறை போயிட்டு வந்து பாண்டி பஜார் இருக்கு இல்லையா, சென்னை பாண்டி பஜாரில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தள்ளு வண்டி கடையில் ஒரு தோசை எதனா சாப்பிட ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி பாக்கெட்டை பார்த்துருக்காரு. 1.25 ரூபா தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு தோசை கொடுப்பா அப்படின்னு இருக்காரு. ஒரு தோசை 1 ரூபா. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, என்ன டைரக்டரா அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. நம்மளை யாரா டைரக்டர்னு கூப்பிட்றா, முதப்படமே ஓடலை, ஊற்றிக்கிடுச்சு, நம்ம வாட்டுக்கு செவனேண்டு இருக்கிற ஒத்தரவாயை வச்சுட்டு தோசை சாப்பிடலான்னு பார்த்தா இங்கே வந்து கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் கலைமணி அவர்கள் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் ஒரு 50 ரூபாய் வச்சுட்டு, நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டாருங்க. இப்போ மோகன்கிட்ட போய் நிற்கிறாரு. மோகன் வேணான்னு சொல்லுவாரா? இதைத்தானே மோகன் எதிர்பார்த்தாரு. மோகன் மனோபாலா காம்பினேஷனில் பிள்ளை நீலான்னு ஒரு படம். அன்னைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, அதாவது திரையிட்ட திரையரங்குகள் எல்லாம் சரியான படப்பா, ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு படப்பா அப்படின்னு அனைத்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஊர்காவலன், கேப்டனை வைத்து இப்படி நிறைய படங்கள் எடுத்த மனோபாலா அவர்கள் ஒரு நடிப்புக்குள்ளேயும் வந்து, நடிப்புக்குள்ளே வர்றதுக்கு காரணம் KS ரவிக்குமார் அவர்கள் தான் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. நடித்து பல படங்கள், நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்து மக்கள் மனதில், ரசிகர்களுடைய மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிட்டாருங்க. அப்போ மனோபாலா அவர்கள் இயக்குனராக வருவதற்கு காரணம் யார் அப்படின்னா, இங்க முதல்ல பார்க்கறதா இருந்தால் கமலஹாசன் அவர்கள் தான் பாரதி ராஜாவை சேர்த்துருக்காரு. பாரதி ராஜா பெரிய மனதை வைத்து தன்னுடைய உதவியாளராக சேர்த்துட்டார். ஆனால் ஒரு படம் ஆகாய கங்கைன்னு எடுத்து அந்த படமும் ஃபெயிலியர். அதன் பிறகு இவரை இயக்குனராக ஆக்கிய தீர்வது என்று தன்னிடம் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரிடமும் மனோபாலாவை வைத்து எடுத்தால் உடனே தேதி தருகிறேன் என்று சொன்ன மோகன் அவர்களும் கலைமணி அவர்களும் தான் மனோபாலாவாக இவ்வளவு நாள் நீடித்ததற்கும் நம் மனதில் நின்றதற்குமான காரணம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.